துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. ஒருத்த வாழ்க்கையில கொடிகட்டி பறக்குறான் அப்படின்னா அவனை பாக்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்க சுக்கிரனையே ராசி அதிபதியா கொண்டிருந்தாலும் கூட எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வருது? குறிப்பா பணத்துல அதிகமான நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நீங்க தான். இதற்கு காரணம் உங்களினுடைய குணாதிசயங்கள் தான். எல்லா இடத்துலயுமே நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடிய உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. எந்த ஒரு இடத்துலயும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடியவங்க. எப்பவுமே தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னப்பா துலாம் ராசியா ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பிடுறதுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேரு உங்களை தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தேவைன்னு உங்களை தேடி வந்தா அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களோட வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயசனி மூலமாகவும் கர்மசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளையும் மட்டுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்கு, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிட்டு போயிரு சாமி, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணமே சுத்தமா போயிருச்சு அப்படின்னு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் உங்க வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க நீங்க. அது எப்படியோ முடிஞ்சு போச்சு. இந்த 2026 நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு வந்த உங்களுக்கு இதுல முடிஞ்ச மாதங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இப்போ நம்ம இந்த பாதி நாட்கள் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கிரகங்களினுடைய முன்னேற்றம் மூலமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எங்க வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு. இப்போ மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த நெகட்டிவா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு பிளஸ்ஸா மாறி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பிளஸ்ஸா மாறுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில சனி பகவான் மூலமா எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அத்தனையுமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாவே பார்க்கப்படுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்ச கர்மா கேற்ற தண்டனையை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு அவரே வழிவகை செஞ்சிருவாரு. அதை தொடர்ந்து உங்களுக்கு குருவினுடைய வக்ர நிவர்த்தி இப்போ பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசியில இத்தனை நாட்களா 11ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாட்களா இருந்த ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலமும் இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்க போறதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து சுக்கிர பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ராசி அதிபதியை கொண்டது ரிஷப ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களும் 2 பேரும் தான். இந்த 2 ராசிகளுமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பாத்தீங்கன்னா அடுத்த 6 மாதங்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயம் இதன் மூலமா ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்தே ஆரம்பிக்க
ஆரம்பிக்க போகுது. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை. இந்த 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகத்திற்கு இணையான நாட்களாகவே பார்க்கப்படுது. நிச்சயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு பிரைவேட் ஜாப்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு சீக்கிரமாவே சாதகமான தீர்ப்பு வந்து சேரும். சொத்து பிரச்சனையும் சாதகமா முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே தானா தேடி வரும். ராகு கேதுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலயும் சரி, இல்லற வாழ்க்கையிலயும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களினுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு இடத்துல இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களினுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு செஞ்சீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இரண்டாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பொருளாதார சூழ்நிலையும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சீக்கிரமா குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, போகாத கோவில் இல்ல, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு நிறைய பேர் இதைத்தான் சொல்றீங்க. கண்டிப்பா வரக்கூடிய 6 மாதங்கள் விரைவிலேயே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி அடைஞ்சு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா உதவுங்க. காதலிப்பவர்களுக்கு 2026 நிச்சயமா இந்த காதல் வெற்றியை கொடுக்கும். அடுத்த கட்டமா திருமணத்துல போய் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இனி வந்து அமையுது. கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால நீங்க எல்லாரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்துல உங்க பெயருக்கு புகழும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இப்போ உங்களுக்கு துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. குரு பகவானினுடைய பயிற்சி 2026 அன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பயிற்சி மேல பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசியாதிபதி சுக்கிர பகவானா வர்றாரு. ராசிக்கு வந்து சுக்கிரனுக்கு எதிர்கிரகமா குரு வர்றாரு. ஆனா இவங்களினுடைய ஜாதக அமைப்பு லக்னத்திற்கு குரு சுப கிரகமா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குருனால நிறைய நன்மைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஒரு ராசியை வச்சு மட்டும் ஒரு கிரகம் வந்து எதிர் கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து 2026 வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவு 1:50 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் வந்து மிதுனத்துல இருந்து கடகராசிக்கு வர்றாரு. கடகராசிக்கு குரு வராத ஒரு விசேஷம் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா அது வந்து அவரினுடைய உச்ச வீடு. அப்போ உச்சம் பெற போறாரு குரு பகவான். அதுல சில மாதங்கள் அக்டோபர் ஒரு 31க்கு மேல அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டு திருப்பி 24 ஜனவரியில கடகத்துக்கு வந்து ஒரு 3 மாசம் அதிசாரமா போனாலும் கூட உங்களுக்கு ஏறக்குரிய இந்த சைடு ஒரு 3 அந்த சைடு ஒரு 6ங்கிற ஒரு 9 மாதங்கள் உச்ச குருவினுடைய பலனை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆக துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்றாரு. இங்க ஜோதிடப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10ல குரு இருந்தா பதவிகள் இது எல்லாமே பறிபோகும் அப்படின்னா அது எல்லா அமைப்புகளையும் ஒத்து வர்றது கிடையாது. உச்ச வீடுகள்ல இருக்கும்போது சில நன்மையான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அப்படின்னா இருக்கிற வேலை, இருக்கிற தொழில், இருக்கிற பொசிஷன் மாதிரி அது ஒரு நல்ல உயர்வா கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிற குருவை அப்படியே பக்கத்துல இருக்கிற அப்படின்னு எடுத்துக்க முடியாது. பார்வையில நிறைய நன்மைகள் இருக்கு. பொதுவா குரு பயிற்சியை நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா ஜோதிட பாவகத்துல 12 பாவங்களுக்குமே ஒண்ணுக்கு ருணரோகமா இருக்கும், பாக்கியமா இருக்கும், ஒண்ணு பூர்வ புண்ணியமா இருக்கும், ஒண்ணு குழந்தையா இருக்கும். உங்க வாழ்க்கையினுடைய எந்த அங்கங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னாலே 12 கட்டத்துக்குள்ள பாத்திரலாம்.
ஆக எந்த பாதகத்தை குரு பாக்குறாரோ, சுய ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த இடத்த குரு பாக்குறாருன்னு சொன்னா நிவர்த்தி இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த குரு பார்வை படக்கூடிய காலகட்டங்கள்ல செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். துலத்துக்கு குரு 3, 6 குடையவனா இருந்தாலுமே கூட குரு பார்வையினால இது வேணும் அப்படிங்கிற ராசி, வேணாத ராசின்னு குரு எப்பவுமே பாக்குறது கிடையாது. குருவிற்கு எல்லாமே பார்வை பலனா நன்மைகள் தான் இருக்கு. அந்த அடிப்படையில குரு பாக்குற இடமெல்லாம் துலாம் ராசிக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்னென்ன பார்வை பார்க்கிறாரு அப்படின்னா, துலாம் ராசிக்கு அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லையா, அது விருச்சிகமா வரும். 2ஆம் இடம் அந்த இடத்துல கடகத்துல இருக்கக்கூடிய உச்ச குரு பாப்பாரு. அப்போ துலாத்திற்கு 6 குடையவன் 10ல உட்காந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. தொழிலுக்காக ஒரு கடன் படுறீங்க அல்லது தொழிலுக்காக படக்கூடிய கடனை மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் லோன், ஏற்கனவே வாங்கியிருந்த லோனை இன்னும் அதிகப்படுத்துறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கடன்பட்ட பணங்கள் விரயம் ஏற்பட்டிருக்கலாம், சரியானபடி தொழிலுக்கு பயன்படாம போயிருக்கலாம். ஆனா இந்த காலகட்டங்கள்ல முழுசா அது தொழிலுக்கு பயன்பட்டு அந்த ஜாதகர் அந்த லக்னத்தோட அடிப்படையில சுயதசா பலன்களும் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த கடன் விருத்தி ஆகாம அதிகமா எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்துல பார்க்கலாம். வாக்குஸ்தானத்தை குரு பாக்குறாருன்னு சொல்றாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்தி தர்றது. ஒருத்தர் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்ல ஒருத்தர் இந்த விஷயத்த செய்யறேன், பண விஷயம் இது பாதிலேயே நின்றுட்டு இருக்கோம், ஒரு இடமோ பொருளோ வித்துட்டு பாதி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, பாதி முடியாம இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பாதி பணம் அப்படிங்கிற தொய்வு எனக்கு வர வேண்டியது, அது தொழில் ரீதியா வர வேண்டியது அல்லது வேலை பார்த்த இடத்துல வர வேண்டியது, இது எல்லாமே குரு பார்வையினால இவங்களுக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வாக்குஸ்தானத்தை குரு பாக்குறதுனால அவங்க படிப்பு நல்லா அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். குடும்பம் ஏனோதானோ அப்படின்னு இருந்தவங்க கூட ஒரு இடத்துல சேர்ற மாதிரி, கணவன் மனைவி ஒரு இடத்துல இருந்தாங்க, கணவன் ஒரு இடத்துல இருந்தாங்க, மனைவி ஒரு இடத்துல இருந்தாங்க, பிள்ளைகள் தனியா பிரிஞ்சபடி இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கூட இப்போ ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 குடையவன் 10ல கேந்திர மாதிரி 5வது பார்வையா 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தை பாக்குறது, செவ்வாயினோட வீட்டை பாக்குறது, துலாம் ராசிக்கு 7 குடையவனா செவ்வாயினுடைய வீட்டை பாக்குறது இவங்களுக்கு ரொம்பவே தனித்து விடப்பட்ட தனிமையா இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் கூட ஒன்னா சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 5வது பார்வையா 2ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு கொடுப்பாரு. பொதுவா குடும்பம் அப்படின்னு சொன்னாலே இந்த வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், இந்த அமைப்பெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த குரு பயிற்சியின் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய மற்றொரு நேர் சமசப்தமா பார்வை அப்படின்னு சொல்றோம். பொதுவா குரு 5, 7, 9 இந்த பலன் தான் அவருக்கு. அப்போ 7வது பார்வையா துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அதுதான் முக்கியமான ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம். வீடு, மனை, வாகனம், சுகங்கள், இது எல்லாமே ஒரு சுகம் நீண்ட நாளா கிடைக்கல, என்னமோ நமக்கு மட்டும் தள்ளி வச்ச மாதிரி இங்க தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். வீடு மாற்றம் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் அமையும். வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு ஷேர்ல இருக்கவங்களுக்கு லக்னத்தோட அடிப்படையில 4க்கு அதிபதி தசாபுத்தியில நடக்கும்போது 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வீட்டினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பரிபூரணமா அவங்களுக்கு நடக்கும். அந்த வீட்டை லக்ஷ்மி கடாய்ச்சம் அந்த இடத்துல கண்டிப்பா உண்டாகும். தாயாருக்கு ரொம்ப நாளா நோய் பீடைகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது நிவர்த்தி ஆகும். வாகனங்கள், தேவையில்லாத செலவினங்கள் அதிகம் கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா, வாகன ரீதியான விரைய செலவுகள் அதிகம் இருந்துச்சு. வண்டி வாகன பயம்னாலே ஒரு விதமான அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம், வெளிநாடு வெளியூர்கள்ல படிக்க நினைக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு விஷயங்கள்ல சரியான அமைப்புகள் நடக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கவங்களுக்கு சர்டிபிகேட் இருந்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியும், இதனோட அமைப்பு இருந்தாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு அதை தனியா கத்துக்கிறதுக்கான அதற்கான வாய்ப்புகளை குரு கொடுப்பாரு. அதற்கான சூழ்நிலைகளை குரு உருவாக்குவாரு. அதுக்கான இட அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் எல்லாமே குரு பெயர்ச்சியினால உங்களுக்கு உண்டாகும். ஆக 4ஆம் இடம் அப்படிங்கிற வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது அத்தனையுமே தாயார் நலன், இது எல்லாமே 4ஆம் பாவகத்துல இருக்கு. அந்த இடத்தை குரு பாக்குறது விசேஷம். இதை விட ஒரு சிறப்பு என்னன்னா, 4ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 4ஆம் இடத்தை பாவாதிபதி எப்படி பாக்குறாருன்னா, துலாம் ராசிக்குனா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவா 6ஆம் இடத்துல துலாத்துக்கு சனி பகவான் இருக்கிறது எதிரிகள் எல்லாமே ஒளிஞ்சாங்க, எதிரிகளால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தை பார்க்கும்போது எதிரிகளே தானாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு. எல்லாமே எதிரினால நிறைய நன்மைகள் நடக்கும். ஜோதிடத்துல நிறைய அமைப்புகள் இருக்கு. எதிரி இருந்தாதான் இவங்க வாழ்வாங்க, எதிரி இருந்தாதான் இவங்களுக்கு வெற்றி, எதிரி இருந்தாதான் இவங்களுக்கு செல்வ வளம்னு சில ஜோதிட அமைப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையில துலாம் ராசிக்காரர்களுக்கு 6 கூடையவனா குரு உச்சம் பெற்றாலும் கூட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும்போது எதிரின்னு நினைச்சவனே நன்மை செஞ்சு